அன்பான தமிழுலங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். அதாவது உங்கள் ஆள் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஓவரால் எனர்ஜி மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயங்கள் இல்லைனா நீ இதை பண்ணு, இல்லைனா இதுவும் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம், அப்படி எது வருதுன்னு பார்க்கலாம். பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு பார்க்கலாம். வா, 2 சாங் 4 சாங் ஆக்சுவலாக. சச் அ ஸ்வீட் சாங். வேறெதும் தேவையில்லை நீ மட்டும் போதும், கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்ன ஆனாலும். தாரமே தாரமே சாங். இது இன்னொரு சாங் நெஞ்சமெல்லாம் வண்ணம் பல வண்ணம் ஆகுதே, கண்கள் எல்லாம் இன்பம் கூடி கண்ணீர் ஆகுதே. உங்களை தேடி அலைஞ்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் உன்னை காணும் வரையில் தாபத நிலையே, தேசங்கள் திரிந்தேன் தனியே தனியே, 1000 கோடி முறை நான் தினமும் இறந்தேன். ஸோ கண்டிப்பாக அவங்கள தேடி தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இட்ஸ் லைக் இது சர்ச், ஒரு தேடல் நீங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்தோடனே முடிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க வேறு எதுவும் தேவையில்லை நீ மட்டும் போதும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க தேடல் உங்களோட முடிஞ்சிருக்கு, இல்லைனா முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்க எதை தேடிட்டு இருந்தாங்களோ அதோட மொத்த உருவம் நீங்கள் தான் அப்படின்றாங்க. அது இந்த சாங் பார்த்திங்கன்னா, சற்று முன்பு பார்த்த மேகம் மாறிப்போ. இது செப்பரேஷன் சாங்கு. சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக, காலம் இன்று காதல் நெஞ்சு கீறி போக, நெஞ்சம் துடிப்பதும் மின்னல் அடிப்பதேன். இந்த சாங் மொழியில்லை மொழியாய் உன் பேர் சொல்லாமல், விழியில்லை விழியாய் உன் முகம் பார்க்காமல், உயிரினில் உனையே நான் புதைத்தேன். ஓ, அகெயின் 2 எனர்ஜி. இந்த சாங் பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக இன் லவ். தேடி கண்டுபிடிச்சது நீங்கள். மேபி தேடி கண்டுபிடிச்சாங்க, ஆனால் மேபி உங்களை சரியாக அப்ரிஷியேட் பண்ணலை. மேபி கடவுள் உங்களை ஒரு வர மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். இல்லைனா அவங்களோட தேடல் நீங்கள் தான், அவங்க கேட்ட பிளஸ்ஸிங் நீங்கள் தான், இல்லைனா அவங்க கேட்ட வரம் நீங்கள் தான். பிரபஞ்சம் கொடுத்தாங்க, ஆனால் அதை அவங்க மேபி சரியாக பார்த்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அதனால் நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படிங்கிறதான் இந்த ஓவரால் கான்செப்ட். இந்த 2 சாங்கும் நம்ம ஒன்றா பார்த்தா அப்படி தான் இருக்குது. பார்ப்போம் வேறு என்ன வருதுன்னு. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட பர்சன் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க? 10 டசன்ஸ். நீங்கள் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட பர்சன் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க? சேனல் மெசேஜஸ். பேஷன்ஸ், பிளஸ்ஸிங், க்ரியேட்டிவிட்டி. பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லாமே கைக்கூடி வரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்களோட பிளஸ்ஸிங், உங்களை அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. அவங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்த பிளஸ்ஸிங் அப்படி தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க. அடுத்தது உங்கள் பர்சனும் சொல்கிறது இது தான், பிரபஞ்சமும் சொல்கிறது இதுதான். என்ன அப்படின்னா, உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்களோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. இட்ஸ் லைக் வெயிட் பண்ணுறேன், இல்லை நான் எதுவுமே செய்யாமல் இருக்கேன் அப்படின்னு எதுவும் பண்ணாதீங்க. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைம் உங்களுக்கு காத்திருக்க மாதிரி இருந்தாலும் இது எல்லாமே நடக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் மேபி உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். உங்களோட பர்சனோட ஹையர் செல்ஃபோ இல்லை உங்கள் பர்சனுக்கோ அது தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இப்போதைக்கு உங்களை அவங்க பிளஸ்ஸிங்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இரு. மேபி அதை இந்த வரம் அவங்க வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எடுத்தேன் கவுத்தேன்னு மேபி எதையும் பண்ண விரும்பலை அவங்க. அதனால் மேபி உங்களை கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த காதலில் ஃபுல் ஃபோக்கஸையும் போடாதீங்க. ஏன்னா மேபி அப்புறம் யூ ஃபிஸ். எதுக்கு ஃபிஸ்ன்ற யாராவது சண்டைக்கு போக போகிறீங்களா? நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணலாம் தான் சொல்ல வந்தேன். ஓகே, சம்படி இஸ் இன்ஃப்ளூயன்சிங். ஓகே, நீங்கள் மேபி அவங்கள மிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இல்லைனா ஒரு வேக்வம் இருக்கும், இல்லைனா ஒரு வாய்டு இருக்கும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இப்போதைக்கு ஃபுல் ஃபோக்கஸை காதலில் போடாதீங்க. அடுத்து என்ன அப்படின்னு க்யூரியஸாக அது பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் காதல் வரும். அதுதான் உங்கள் பர்சன் சொல்ல விரும்புகிறாங்க. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன்ஸ் ப்ளீஸ். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தம் என்ன சொல்ல விரும்புகிறாங்க?
ஃப்ளர்ட் ரொமான்டிக் மூடில் தான் இருக்காங்க. பட் இது வந்து சரியான தருணம் இல்லை. அவங்க காதல் உண்மை, அவங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறது உண்மை. அவங்க அவங்களுக்கும் எல்லா ஆசைகளும் இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்டெண்ட் யுவர் லைட் ஹார்ட்டட் எனர்ஜி டு அதர்ஸ். ஸோ 2 பேத்துக்குமே பிரபஞ்சமும் சொல்கிறது இதுதான். மேபி உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்கிறது எப்பயுமே சீரியஸ் நோட்லேயே இருக்காதுங்க, லெட்ஸ் ஃப்ளர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட் ஹார்ட்டட் எனர்ஜி அதுதான். அது தப்பான அர்த்தம் நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் லைக் கிண்டல், கேலி, சின்ன சின்ன கலாட்டா, அதெல்லாம் இருக்கிறது தானே காதல். அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க, அதை தான் பிரபஞ்சமும் சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் லைட் ஹார்ட்டட் எனர்ஜியோடு இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க இப்போதைக்கு. உங்கள் பர்சன் அதை தான் சொல்கிறாங்க, ஃப்ரீ யுவர் செல்ஃப். மேபி உங்களில் யாராவது ஒருத்தர் மேபி நீங்கள் வந்து ரொம்ப யூனிக் பீஸ், அதை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஹனிமூன் ஃபேஸ் பாட்டம் டெக்கில் என்னோடய மைக் இன்றைக்கி என்ன சேலஞ்ச் பண்ணுது, வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் டைம் டு டேக் பேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப். மேபி நீங்கள் ரொம்ப யூனிக் பீஸ், நீங்கள் எங்கேயாவது உங்களுக்கே ஒரு வட்டம் போட்டு, மேபி நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கலாம், இல்லைனா வந்து யாரோடையும் பழகாமல், மேபி நீங்கள் யூனிக் பீஸ் லைக் யூனிகான். மேபி உங்கள் மேலே நிறைய அட்ராக்ஷன் இருக்கலாம், நிறைய கண்கள் இருக்கலாம். அதுக்காக மேபி நீங்கள் உங்களை ஒரு இடத்துக்குள்ளே போட்டு நீங்களே அடைச்சிக்கிட்டீங்க. இட்ஸ் லைக் எனக்கு எந்த அட்டென்ஷன் வேண்டாண்டா சாமி அப்படின்னு. ஆனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க, உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாலியாக ஃப்ரீயாக யூனிகான் வந்து எல்லோரும் பார்க்க தான் செய்வாங்க. பட் அதுக்காக வந்து அது உள்ளே ஓடிட்டு எங்கேயும் போய் ஒளிஞ்சிக்க முடியாது. இதை பார்த்திங்கன்னா யூனிகான் ஒரு வட்டத்துக்குள்ளே, ஒரு காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு, சுற்றி எல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது, அங்கே எதுவுமே இல்லை. ஸோ மேபி நீங்களும் அப்படி தான் வீட்டுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறீங்க. இல்லைனா வந்து எனக்கு அட்டென்ஷன் வேண்டாம், யாரும் என்னை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, என் ஆளை தவிர அப்படின்னு இருக்கலாம். பட் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி உங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது. மேபி யூஆர் அ ஹீலர், இல்லைனா வந்து உங்களுக்குன்னு பிரபஞ்சம் ஏதாவது யாருமே வந்து லைஃப் பர்பஸ் இல்லாமல் பிறக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு கடமை இருக்கும், எல்லாத்துக்கும் பிறந்ததுக்கான காரணங்கள் இருக்கும். மேபி நீங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்கிறது தான் அவங்களோட பிளெஸ்ஸிங். மேபி நிறைய பேர்த்த அதை வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம், அவங்க உங்களை மாதிரி இருக்கணும்னு நினைக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு டிவைன் பர்பஸ் இருக்கலாம். ஏன்னா யூனிகான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தலையில் ஒரு கொம்பு இருக்குது. இட்ஸ் லைக் ஆண்டனா, மெசேஜஸ் பிரபஞ்சத்துக்கு என்னது ரிசீவ் பண்ணுற ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கலாம். இல்லைனா வந்து எல்லோரும் கூட்டமாக குதிரையாக சுற்றிட்டு இருக்கும்போது கூட்டத்துக்குள்ளே ஒரு ரேர் பீஸ் ஆஃப் யூனிகான், அதாவது நீங்கள் போனீங்கன்னா தனியாக தெரிவிங்க. ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அந்த அட்டென்ஷன் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த வரம். அதை வந்து நீங்கள் அந்த அட்டென்ஷனுக்கு பயந்து பூட்டிக்காதீங்க. மேபி இதை தான் உங்கள் பர்சன்னு சொல்ல விரும்புகிறாங்க. இட்ஸ் லைக் நீங்கள் ரொம்ப அழகான ஆள், இல்லைனா வந்து ரொம்ப அன்பான ஆள். இதை வந்து நீங்கள் எனக்கு மட்டும் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, இந்த அன்பை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒழியாதீங்க அப்படிங்கிறது தான் மெயின் மெசேஜ். இட்ஸ் லைக் கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். மேபி இந்த உலகத்துக்கு நீங்கள் தேவைப்படலாம், உங்கள் அன்பு தேவைப்படலாம். மேபி நீங்கள் அந்த லைஃப் பர்பஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தான் உங்கள் காதல் வாழ்க்கை கைகூடுமா இருக்கலாம். இன்னுமே எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, மேபி வீட்டுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் லைக் கம் அவுட் அப்படிங்கிறாங்க பிரபஞ்சம். இந்த ரேர் பீஸ் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறாங்க. இட்ஸ் லைக் கெட் அவுட். யூனிகான் அப்படின்னா நான் யூனிகான் அப்படின்ட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். ரீயூனியன் கண்டிப்பாக நீங்கள் அப்படின்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் ஒரு செப்பரேஷன் பீரியடில் தான் இருக்கீங்க. ஸோ ரீயூனியன் இருக்குது கார்டில். ஐ நோ தட் யூ ஆர் த அதர் ஹாஃப் ஆஃப் மீ. மேபி அதனால தான் இந்த பிரிவுனால தான், மேபி கண்டிப்பாக அந்த பிரிவு இருக்குது, அதனால தான் ரீயூனியன் இருக்குது. நீங்கள் விலகி போனது வந்து ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் தான், இல்லைனா வந்து நீங்கள் இல்லாதது அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் ரீயூனியன். ஈவன் தோ ஐ டிட் நாட் டெல் யூ திஸ் பிஃபோர் அண்ட் ஐ மைட் நெவர் கெட் த கட்ஸ் டு சே திஸ் டு யூ, பட் ஐ டூ லவ் யூ. அவங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்குது. மேபி நீங்கள் ரொம்ப அழகான யூனிக்கான ஆள், மேபி ஏதாவது இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு இருக்கலாம். மேபி உங்களை ஒரு டிவைன் பீயிங் அவங்க பார்க்கலாம். அதனால தான் பிரபஞ்சமும் அவங்களும் சொன்னாங்க, கொஞ்சம் பொறுமையாக இரு, எனக்கு கொஞ்சம் தைரியம் வரட்டும் அப்படின்றாங்க. யூ மோட்டிவேட் மீ டு பி அ பெட்டர் பர்சன். ஐ விஷ் ஐ வாஸ் ஆஸ் ஸ்ட்ராங் அஸ் யூ. யூ ஆர் மை ராக். யூ ஹவ் இன்ஸ்பயர் மீ டு சேஞ்ச் மை லைஃப். அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு அலாதி நம்பிக்கை வச்சுருக்காங்க. இட்ஸ் லைக் நீங்கள் தான் அவங்களோட அந்த நம்பிக்கை நட்சத்திரம். என்ன நடந்தாலும் சரி,
என்ன சொல்கிறது, தண்ணி அடிச்சிட்டு போகுதுன்னா நம்ம பாறை தான் பிடிச்சி நிற்போம். ஏன்னா அதுதான் அசையாது. அந்த நம்பிக்கை மாதிரி, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே. எனக்கு இன்றைக்கி டங்க்கு ரொம்ப ரோல் ஆகுது. ஐ ஹவ் பின் டேக்கிங் யூ ஃபார் கிராண்டட். ஐ எம் சாரி. நவ் ஐ ஃபைனலி ஃபீல் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் மை ஆக்ஷன்ஸ். ஐ ஹோப் ஐ ஹாவன்ட் லாஸ்ட் யூ ஃபார் குட். ஸோ அதனால தான் இந்த 2 சாங். நீங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்த வரம். இப்போ அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, வேறு எதுவுமே தேவையில்லை, இருந்தால் போதும் அப்படின்றாங்க. இந்த பக்கம் சாங் என்ன, உங்களை திரும்ப பார்க்குற வரைக்கும் அவங்களுக்கு வந்து கண்கள் வந்து ஓய போகிறதில்ல. இட்ஸ் லைக் தே மிஸ் யூ ஃபார் ஷுர். மேபி அதான் அவங்களே சொல்லிட்டாங்க, உங்களை ரொம்ப கிராண்டடாக எடுத்துருந்துருக்கலாம், நீங்கள் வந்து போதுண்டா சாமின்னு கிளம்பி போயிட்டீங்க. மேபி இந்த யூனிக்காக நீங்கள் டிஸ்கனெக்ட் ஆகிட்டீங்க மேபி ஃப்ரம் திஸ் வேர்ல்டு ஆர் ஃப்ரம் திஸ் பர்சன். நவ் இப்போ வந்து அவங்க இந்த ஃப்ளர்ட் எனர்ஜி, லைட் ஹார்ட்டட் எனர்ஜியில் உங்களை அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் யூ ஆர் நாட் அவைலபிள். மேபி அதான் சொல்கிறாங்க, கெட் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன், இல்லைனா கெட் அவுட் ஆஃப் யுவர் ஹவுஸ் ஹோம். ஐ நீட் யூ டு keep going with your life no matter how hard it gets. Never give up. I promise you I will catch you up. அவங்க எங்கேயோ மாட்டிகிட்ருக்காங்க, நீங்கள் மாட்டிகிட்டில்ல. உங்களை வந்து உங்கள் வாழ்க்கையில் போயிட்டுருக்காங்க. அதனால தான் க்ரியேட்டிவிட்டி இருக்குது. பேஷன்ஸ், பொறுமையாக இருங்க. ஒரு லைட் ஹார்ட்டட் எனர்ஜியோடு இருங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காதீங்க. மேபி அவங்க வரும்போது நீங்கள் கோவமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கூட இது சொல்லலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை போயிட்டே இருக்க சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் எங்கேயும் நிற்க வேண்டாம், யாருக்காகவும் நிற்க வேண்டாம், ஈவன் அவங்களுக்காக கூட நிற்க வேண்டாம். எவ்வளோ கஷ்டமாக ஆனாலும் சரி, அவங்க சொல்கிறாங்க, ஐ வில் கம் ஃபார் யூ அப்படின்றாங்க. நான் உன்னை தேடி வருவேன் உனக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போய் ஒளிஞ்சிக்கிட்டால் கூட உங்களை தேடி வருவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா 7 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி இருக்குது. பார்ப்போம் இதில் எது உண்மை எது பொய்ன்னு எனக்குன்னு தெரியல. Please press channel messages from collectives person. Channel messages from collectives person, please. Channel messages from collectives person. Channel messages from collectives persons, please. King of Swords energy. Clarity வருது உங்களுக்கு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு கிங், அதாவது 2 of Wands, indecision. எந்த பக்கம் போகிறதுன்னு புரியல. 7 of Coins. காத்துட்ருக்காங்க, வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். Knight of Cups. ஸோ இப்போ உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அவங்க ஒரு கிளாரிட்டியோடு தான் வருவாங்க. மேபி கிளாரிட்டி, உண்மை, அந்த மாதிரி எது எதிர்பார்த்தீங்கன்னா அதுதான் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக திரும்பின்ட்டுருக்கும். ஸோ நீங்கள் காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்தது வருது. கிங் ஆஃப் கப்ஸ் பாட்டம் டெக்கில். வா, இப்போ காதல் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. எமோஷனலாக ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்காங்க. அவங்களுக்கு காதலில் எந்த குழப்பமும் இல்லை, உங்கள் மேலே இருக்க காதல்லையும் குழப்பம் இல்லை. குழப்பம்லாம் வந்து அவங்க பாஸ்டில் சொதப்பினது தான். மேபி அவங்க எங்கேயோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிகிட்ருக்காங்க. உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குறது எல்லாமே ஒரு லைட் ஹார்ட்டட், ஒரு லவ் ரிலேட்டடு, ஒரு சாஃப்ட் எனர்ஜி. 2 of Wands. மேபி பாஸ்டில் அவங்க இன்டெசிஷனில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க வரும்போது கிளாரிட்டியோடு தான் வருவேன்னு சொல்கிறாங்க. இல்லைனா கிளாரிட்டி வந்தோடனே வரேன்னு சொல்கிறாங்க. அப்படி கூட இதை வச்சுக்கலாம். அவங்களுக்கு இப்போ எந்த பக்கம் போகிறதுன்னு ஒரு புரிதல் இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. இந்த 2 of Wands எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா, இந்த பர்சனால் பாஸ்ட்டையும் பார்க்க முடியும், ஃப்யூச்சரையும் பார்க்க முடியும். ஸோ மேபி உங்கள் பர்சன் வந்து ஒன்றா பாஸ்ட்டில் நடந்ததை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க, இல்லை ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னு யோசிச்சுட்ருக்காங்களே தவிர ப்ரெசென்ட்டில் வந்து அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் கேட்குற கிளாரிட்டி இங்கே இல்லை. பட் இவங்களால எல்லாத்தையும் பார்க்க முடியும், பாஸ்ட்டையும் பார்க்க முடியும், ஃப்யூச்சரையும் பார்க்க முடியும். ஸோ அவங்க நினச்சா ஒரு கிளியர் டிசிஷன் எடுக்க முடியும். பிரபஞ்சம் ஏன்னா அவங்க சொல்கிறது என்னென்னா, இது ரெண்டையும் பார்க்குறனால அவங்களால ஒரு கிளாரிட்டிக்கு வர முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. உங்களை பற்றி, உங்கள் காதலை பற்றி ஒரு தெளிவு அவங்களுக்கு வந்திருக்கு. மேபி அவங்க ரெண்டையும்
ஒரு பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தையும் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்ற ஒரு பார்வையோடு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு, ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு. மேபி உங்களை எவ்வளோ நேசிக்கிறாங்கன்ற உண்மை இப்போ புரிஞ்சிருக்கலாம். அந்த புரிதலோடு தான் வரப்போகிறேன்னு சொல்கிறாங்க. இந்த கிங் ஆஃப் சோர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொறுமையாக, அதே சமயம் எதுக்குமே வந்து அசராத ஒரு நியாயத்தை செய்யக்கூடிய ஒரு எனர்ஜி. இட்ஸ் லைக் ஒரு யுனிக் கிரியேச்சர். மேபி உங்கள் காதலுக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாஸ்ட்டில் வந்து உங்களை வந்து சரியாக ட்ரீட் பண்ணல. இப்போ வந்து அவங்க உட்காந்து யோசிக்கிறாங்க, பாஸ்ட்டில் என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு 360 டிகிரி வியூ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. அவங்க உங்களுக்கு தவறளிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நியாயம் பண்ணணும். அது எவ்வளோ தூரம் எடுத்தாலும் சரி, எவ்வளோ தூரம் மேலே போனாலும் சரி, மேபி ஒரு பேர்ட் ஐ வியூ, ஒரு தேர்ட் பர்சனாக அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க உங்களுக்கு பண்ணது துரோகம் அப்படின்னு புரியுது. இல்லைனா அவங்க எவ்வளோ தூரம் உங்களை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ தான் அவங்களுக்கு புரியுது. ஸோ அதனால தான் தயங்கி சரியான தருணத்துக்காக காத்துட்ருக்காங்க. இது வந்து காதலை சொல்லுது. எவ்வளோ அதுதான் அவங்களுக்கு இன்னும் பயம் இருக்குது. உங்ககிட்ட காதலை சொல்கிறதுல ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது. அந்த மாதிரி எவ்வளோ தயக்கம், எவ்வளோ பயங்கர அலை மோதினாலும் மேபி அவங்க இப்போ தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியை நம்புகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் டீம் ஏன் டங்கர் உலகிறதுக்கு ஒரு அளவு இல்லாமல் போச்சு இன்றைக்கி. அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் டீம் இருக்காங்க. இல்லைனா வந்து அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னா, எவ்வளோ பயம் அவங்களுக்கு இருந்தாலும் சரி, இதை நம்பி நான் வந்து என் காதலை சொல்லுவேன் அப்படின்றாங்க. இட்ஸ் லைக் அந்த ரிஸ்க் எடுக்க போகிறேன். ஏன்னா அவங்களோட காதல் வந்து இப்போ கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் இருக்குது. கிங் ஆஃப் கப்ஸ் அப்படின்னா எமோஷ்னலி பேலன்ஸ்ட், அன்கண்டிஷ்னல் லவ். இந்த லவ் இதுக்கு மேலே கிடையாது. கிங் ஆஃப் கப்ஸ் தான் அல்டிமேட், காதலோட அல்டிமேட் எனர்ஜி, அதுவும் மேஸ்குலினுக்கு. ஸோ அவங்க ஃபுல் பொட்டன்ஷியல் இந்த காதலில் போடுறதுக்கு அது பார்க்குறாங்க. இந்த காதலில் 6 ஆஃப் வாண்ட்ஸ் அவங்களுக்கு எப்படியுமே வெற்றி வேணும் உங்களோட. ஏன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் விஷயமா இருக்குது. இட்ஸ் லைக் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அது வந்து அதுதான் ஒரு வெற்றி கொடுக்க போகுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஹை ப்ரீஸ்டஸ், நீங்கள் பழசில் சொன்ன ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு இப்போ புரியுது. நைட் ஆஃப் கப்ஸ், எகெயின் நைட் ஆஃப் கப்ஸ் அண்ட் நைட் ஆஃப் கப்ஸ். இந்த இன்டெசிஷன் வந்து பாஸ்ட்டில் நடந்தது. நீங்கள் ஏதோ சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கு, பாஸ்ட் பற்றி, ஃப்யூச்சர் பற்றி நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்த அவங்க இப்போ யோசித்து பார்க்குறாங்க. அவள் அப்பயே அப்படி சொன்னான், ஃப்யூச்சர் இப்படி நடக்கும்னு சொன்னான். நான் அப்போ நம்பலை, ஆனால் இப்போ அவங்க இந்த ஃப்யூச்சரில் இருக்காங்க. நீங்கள் சொன்ன அந்த பீரியடில் இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுதான் நடந்துகிட்ருக்கு. அதனால் இப்போ அவங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, அவங்களோட காதல் வந்து எவ்வளோ ஆழமானது, நான் எப்படி பார்க்காம போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. மேபி அவங்க தவறாக ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நினைக்கலாம். பேஜ் ஆஃப் கப்ஸ், ப்ரப்போசல், 9 ஆஃப் கப்ஸ். நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. இட்ஸ் லைக் அவங்க உங்ககிட்ட வரும்போது ரொம்ப இன்னசென்ட்டாக வரணும்னு நினைக்கிறாங்க. பேஜ் ஆஃப் கப்ஸ், நீங்கள் வந்து 9 ஆஃப் கப்ஸில் இருக்கீங்க. 4 ஆஃப் வாண்ட்ஸ், தே வாண்ட் டு மேரி யூ ஃபார் ஷுர். சன் கார்டு, இந்த காதல் அடி தூள் கிளப்ப போகுது. ஸோ சன் கார்டு வந்து அழகாக எல்லாத்தையும் மறைக்குது. ஸோ 4 ஆஃப் வாண்ட்ஸ், தே வாண்ட் டு மேரி யூ. ஏன் இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தான் அவங்களோட சந்தோஷம். அதுதான் இந்த பாடலில் வந்தது. அந்த பாட்டோட வரிகள் பார்த்திங்க அப்படின்னா அதுதான் சொல்லுது. வேறு எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும், முடிஞ்சு போச்சு அங்கேயெல்லாம். ஸோ இதுதான் அவங்களோட இப்போது அவங்க மனசில் ஓடிட்டுருக்க உங்களுக்கு சொல்ல நினைக்கிற விஷயங்கள். உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது அவங்களுக்கு. அதனால் வந்து அவங்களுக்கு உங்களோட சேர்ந்த அந்த வாழ்க்கை, அந்த வெற்றி வேணும். பாட்டம் டெக்கில் பார்த்திங்க அப்படின்னா கிங் ஆஃப் சோர்ட்ஸ், அகெயின் கிங் ஆஃப் சோர்ட்ஸ், கிளாரிட்டி. கண்டிப்பாக அவங்க வந்து உங்ககிட்ட பொய் சொல்ல போகிறதில்ல, அது தெளிவாக இருக்குது. மேபி நீங்கள் ஏதாவது கிளாரிட்டி கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது, அதுக்கு ஆன்சர் இல்லை அப்படின்னா எல்லாமே வரும். அவங்க வரும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே விட வரும். இல்லைனா நீங்கள் என்ன கேட்டாலும் அவங்க எதுவும் மறைக்க போகிறதில்ல, பொய் சொல்ல மாட்டாங்க ஃபார் ஷுர்.
நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். உங்ககிட்ட வந்து அவங்க இப்படி தான் ரொம்ப இங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிரியேச்சர். இங்க 2, 3 விஷயங்கள் ஒண்ணா கலந்த ஒரு உருவமா தான் இங்க இருக்கும். ஆனா உங்ககிட்ட வரும்போது அவங்க வந்து அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த உலகத்துக்கு காமிக்கும்போது அவங்க பல விதமான முகங்கள காமிக்கிறாங்க. ஆனா உங்ககிட்ட வரும்போது அவங்களால எந்த கோபம், தாபம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் லைக் சரண்டர். ஏன்னா உங்க அன்போட அ பவர் அப்படி. அதே மாதிரி நீங்க ரொம்ப ஸ்ட்ராங். உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங். உங்களோட உங்களோட போற பயணம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா வெற்றிய மட்டும் தான் தரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் உங்கள பத்தி புரிஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா, யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டஸ். நீங்க ஏதோ ஒரு விஷயம் சொன்னது அப்படியே பக்காவா நடந்திருக்கு. இப்போ நடந்திருக்கு ரீசென்ட்டா. அதனால மேபி நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு கேமை வின் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு சிச்சுவேஷனை கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதாவது ஏதாவது டிப்ஸ் சொல்லியிருக்கலாம், இல்லைனா வந்து யாரையாவது பற்றி நீங்கள் சொன்ன ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருந்திருக்கலாம், வாட் எவர். இல்லைனா உங்களுக்கு ஒரு கட் ஃபீலிங் இருந்துக்கலாம், எனக்கு சரியாக தோணலை, இவங்க நல்லவங்கன்னு எனக்கு படலை, நீங்கள் அவங்களோட பழகுறீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்கலாம். அப்போ அவங்க நம்பலை. ஆனால் இப்போ அவங்களால துரோகம் நடக்கும்போது அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, அப்போவே அவள் சொன்னாலே 3 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னாலே இவனோட பழகாத அப்படின்னு, நான் கேட்கல. இப்போ ஆனால் நீங்கள் சொன்ன இன்னொரு விஷயத்தில் அவங்க அதை அப்ளை பண்ணுறாங்க. அது வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது. ஸோ இப்போ உங்களோட வேல்யூ டாப்பில் இருக்குது. அதனால் நீங்கள் விலகி போயிட்டீங்க. அதில் சந்தேகமே இல்லை. அதனால தான் ரீயூனியன் இருக்குது. அங்கே அவங்கள மிஸ் பண்ணுறாங்க. யூ ஆர் அ 9 ஆஃப் கப்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ட். யாரோ என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால தான் இப்போது இந்த பர்சன் வருது பேஜ் ஆஃப் கப்ஸில். உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா தே வாண்ட் டு மேரி யூ. உங்களை மிஸ் பண்ண அவங்க தயாராக இல்லை. சச் அ பியூட்டிஃபுல் ரீடிங். காட் பிளஸ் யூ. ஜெய் சாரம்.